சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். ஐ திங்க் இதை சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. பட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். அரசியல் தேர்தல் 24 முடிஞ்சது. 24 முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு 1 இயர் ஆக போகுது. 25ல இருந்து 26 தமிழக சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷனை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா 3 ஸ்டேட். ஒன்னு குஜராத், ஒன்னு மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழகம். இப்ப புதுசா யூபி வந்து லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. அதான் உண்மை. யூபியும் வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த தமிழக அரசியல் வந்து அடுத்த வருடம் இத்தனை நேரம் வந்து ரொம்ப பரபரப்பா இந்த களம் இருக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். பட் அதற்கு முன்னாடியே இந்த சமயமே வந்து களம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதை பத்தி ரொம்ப டீடைல்டா பேசுறதுக்கும் பிஜேபியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இன்டெப்தா டிஸ்கஸ் பண்றதுக்கும் இந்த விவாதத்தை நம்ம வந்து பயன்படுத்திப்போம். இந்த சிறப்பு வந்து நம்ம கூட வந்து டிடிஎஸ் ரவி சார் வந்திருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சமீபத்துல இன்டர்வியூ எடுத்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நீங்க இன்டர்வியூ எடுக்காதத பத்தி கவலை இல்ல. பரவாயில்ல, ஏதாவது ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் முதல் கேள்வி ஈஸியான கேள்வி நான் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டஃப்பான கேள்விக்குள்ள போறேன். திமுக அலையன்ஸ் உடையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? திமுக உடையறதுக்கா? கூட்டணியா? திமுக அலையன்ஸ், திமுக கூட்டணி. திமுக அலையன்ஸ் உடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விசிக உறுதியா வெளில வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அண்ட் 2026க்குள்ள நீங்க இந்த தேர்தல் நடக்கும்போது ஏறத்தாழ பீகாருடைய நிலைமை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தி கூட்டணி தனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. அதுல வந்து மமதாவுடைய டாமினேஷன், கெஜ்ரிவாலுடைய டாமினேஷன், டிஎம்கேவுடைய டாமினேஷன் இருக்குங்கிறது அவங்களுக்கு காங்கிரஸ் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டாமினேஷன் வந்து எப்படியும் தனக்கு உதவ போறது இல்லைங்கிறதையும் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்லயே அதுக்குள்ள என்ன மாற்றங்கள் வருங்கிறது தெரியல. ஸோ காங்கிரஸ் உடைஞ்சு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க ரொம்ப கூனி குறுகி இருக்காங்க. அவங்க நிமிந்து நிக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஸோ காங்கிரஸ் ஓடுவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க. அதாவது கூனி குறுகி இருக்காங்க. காங்கிரஸ் ஓடினாதான் கம்யூனிஸ்ட் ஓடுங்கிறதுனால அதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் விசிக அண்ட் வேல்முருகன் 2 பேரும் நிறைய சிந்திக்கிறாங்க. கண்டிப்பா அதுல இருந்து அவங்க வெளில வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த முடிவும் மாற்ற போறது இல்லை. துரை வைகோ இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், நல்லதுங்கிற மாதிரி தான் அவர் நினைப்பாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் விசிக அண்ட் வேல்முருகன் கண்டிப்பா நல்ல வாய்ப்பு. சார் நீங்கள் கூறுவதை பார்த்தால் காங்கிரஸ் இன்னும் வெளில வரலாம்னு நினைப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை எடப்பாடி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னது, அது விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் எடுத்துக்கலாமா? பிஜேபிக்கு இல்லன்னு எடுத்துக்கலாமா? அதை காங்கிரஸுக்கு இல்ல. அவர் போன வாட்டி காங்கிரஸுக்காக காத்திருந்து ஏமாந்துட்டார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நினைச்சாரு 5 மாநிலத்துல கண்டிப்பா வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவர் செப்டம்பர்லயே இந்த உறவை முறிச்சுக்கிட்டாரு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஒரே ஒரு மாநிலத்துல தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. தெலுங்கானால மட்டும்தான் ஜெயிச்சாங்க. சோ காங்கிரஸ் அதுக்கப்புறம் உடஞ்சி வரும்னு அவருக்கு இன்ஃபேக்ட் அந்த மகளிர் ஒரு மாநாடு ஒண்ணு நடந்தது, கலைஞர் நூற்றாண்டு மகளிர் மாநாடு. அதை பார்த்துட்டாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் காங்கிரஸ் இனி வராது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சோனியாவும் சரி பிரியங்காவும் சரி எப்படி மூவ் பண்ணாங்க கனிமொழியோடங்கிறத அவங்க புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்கல. சோ காங்கிரஸ் அவர் எதிர்பார்க்கல. பட் விசிகாவை கண்டிப்பா அவர் எதிர்பார்க்கிறாரு. விசிகாவுக்கும் அதிமுக மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதிமுக வைத்து கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் தெளிவா இருக்கு. ஏன்னா தாவேகா வந்து தெளிவா தன்னோட எதிரி திமுகன்னு சொல்லிடுச்சு. இப்ப விஜயோட ரசிகர்கள் திமுக இருந்தா என்ன பண்ணணும்? அவங்க வெளில வரணும், அல்லது ஓட்டை மட்டும் போட்டு திருப்பி உள்ள போய் உட்கார்ந்துக்கணும். இவ்வளவுதான் அவங்களுடைய வேலை. ஆனால் திமுக அல்லாத மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா வந்து அவர் என்ன சொன்னாலும் ஒத்துக்க போறாங்க. குறிப்பா 40+ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உறுதியா அவங்க திமுக இருக்காங்களோ அதிமுக இருக்காங்களோ விஜயை நோக்கி அவர்கள் வாக்குகளை தெளிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்பிதான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு. சோ அதிமுக தாவேகா விசிகான்னு ஒரு கூட்டணி நடந்ததுனால் எந்த மாற்றம் வேணாலும் வரலாம். அதாவது காங்கிரஸா இருந்தாலும் சரி, வாழ்வுரிமை கட்சியா இருந்தாலும் சரி, ஏன் வெரி கிரேட் எக்ஸ்டென்ட் ஜவாஹிருல்லாவா இருந்தாலும் சரி, பெரிய மாற்றம் வரலாம். சோ அவர் அதுக்காக தான் வெயிட் பண்றாரு. அதனாலதான் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. தப்பா பேசுறாரு, கரெக்டா தப்பா பேசுறாரு, எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி ஐயா. ஆனால்
நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்ல எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்துருவாங்கன்னு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. 2 காரணத்துக்காக. இந்தியா பூரா இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் பாருங்க. அவங்க எங்கேயுமே மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பார்ட்டியாக இருந்ததில்லை. பட் இங்க வந்து வாக்கு வாங்கி அரசியலை தான் அதிமுக தொடர்ந்து செய்யுது. இங்க போனா இது பண்ணா ஓட்டு கிடைக்குமா, அது பண்ணா ஓட்டு கிடைக்குமான்னு அலையிறது வந்து ரொம்ப தப்பு. நாம மாட்டுக்கு செய்யணும், ஓட்டுகள் தன்னை போல வரணும். கைத்தட்டலுக்காக பேசுற பேச்சாளன் சக்சீட் ஆகி பார்த்ததே இல்ல. பேசி கைத்தட்டல் வாங்கினவன் பெரிய பெரிய ஆளா வருது நானும் நீங்களும் பார்த்துருக்கோம். சோ அந்த வகையில எடப்பாடி ஐயா கண்டிப்பா வந்து இந்த நிலை மாற்றத்தை கொண்டு வரணும். நம்பர் 1, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை வைத்துக் கொண்டு பிஜேபியோட எந்த கட்சியுமே கூட்டணியில இருந்தது இல்லை. நீங்க உங்களுக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு கூட அவர் தனியா இருந்தபோது பிஜேபி எதிர்த்து நாம எல்லாரும் கட்சி அமைக்கலாம், நானே பிரதமரா வந்துடுறேன், நான் தான் சீனியர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா ஒரு காலகட்டத்துல. அப்ப வந்து அவர் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்குள்ள போனாரு. ஆனா அதை அப்படியே உணர்ந்துட்டாரு, இது வேலைக்கு இல்லாத விஷயம். நான் இந்தியனை நோக்கி போனா போறோம், இந்தியன்ல இந்துவும் இருக்கான், இஸ்லாத்தவனும் இருக்கான், கிறிஸ்தவனும் இருக்காங்கிற அந்த அடிப்படைக்குள்ள வந்துட்டாரு. அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. அவர் ஏதாவது தப்பு பண்ணா பவன் கல்யாண் இருக்காரு அதை சரி பண்றதுக்கு. சோ அந்த எந்த கூட்டணி இந்தியா பூரா இருக்கிற கூட்டணி நீங்க எடுத்தீங்கன்னா பிஜேபியோட, அவர்கள் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றது இல்லை. வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ள அவங்க போறதே இல்லை. அதிமுக வாக்கு வாங்கி அரசியல் தவிர வேற எதையுமே பண்ணல. சனாதன தர்மம் எதிர்க்கும் போது எதை பத்தி அவங்க வாயை திறக்கல. தேவையே இல்லாம நீட்டை பத்தி, சிஏஏ பத்தி, என்ஐஏ பத்தி பேசுறாங்க. நாட்டின் பாதுகாப்பு மேல அக்கறை இருக்கிறவன் எப்படி என்ஐஏ வந்து குற்றம் சாட்டுவோம்? தொடர்ந்து பாக்குறோம் இல்லையா எப்படி அரெஸ்ட் ஆறாங்க என்ஐஏல. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த போன தீபாவளி, இந்த தீபாவளிக்கு முந்தின தீபாவளிக்கு அப்புறம் என்ஐஏவுடைய செயல்பாடுகள் வர ஆரம்பிச்ச உடனே எத்தனை பேர் பிடிபடுறாங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதையெல்லாம் உடனாமல் வாக்கு வாங்கி அரசியல் எதுவா இருந்தாலும் இஸ்லாத்து கோச்சிப்பாங்க, அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது, அங்க வந்து தர்கா இருக்கணும், அங்க வந்து அவங்க போய் வெட்டுவாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு அரசியல் பண்ற வரைக்கும் பிஜேபி அதிமுக சேருவதற்கு சாத்தியங்கள் இல்லை. 2வதுதான் ரொம்ப முக்கியம். முதல்து கூட பிஜேபி ஏற்கனவே இருந்திருக்காங்க. அப்கோர்ஸ் ஜெயலலிதா அம்மா என்னைக்குமே மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணதில்லை. நீங்க வாணியம்பாடியிலயும் ஆத்தூர்லயும் யார வேணாலும் நான் நிறுத்தி வைப்பேங்கிற தைரியம் யாருக்கு வரும்? கரசேவாக்கு 2 செங்கல் அனுப்பிச்சுட்டு அயோத்தியை இங்க கட்டாம வேற ராமர் கோயில் அங்க கட்டாம வேற எங்க கட்டுவாங்கன்னு சொல்ற தைரியம் யாருக்கு வரும்? அல்லது விடுதலை புலிகளை பற்றி கருத்துக்களை தெளிவா சொல்ற அந்த எண்ணம் யாருக்கு வரும்? அது ஜெயலலிதா அம்மா. இப்ப 2வதுதான் ரொம்ப முக்கியம். எடப்பாடிக்கு நம்ம தொடர்ந்து சொல்றோம். அண்ணாமலை ஐயா ஜூன்ல இருந்து சொல்றாரு, போன ஜூன்ல இருந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துக்கு நல்லது, இந்த பைப்போலார்ங்கிறது வேலைக்காகாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. விஜயும் அதை தெளிவா சொல்றாரு. இன்னும் அதிமுக சொல்லாம இருக்கு. இவர் சொல்றதுக்குள்ள, அதிமுக சொல்றதுக்குள்ள திமுக அதிகார பகிர்வு சொல்லிட்டு போன்ற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா திமுக அதிகார பகிர்வு கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சுன்னா எல்லாரும் அந்த பக்கம் இன்னும் போய் ஸ்ட்ராங் ஆயிடும். பல்லக்கு தூக்கிகளுக்கு வந்து 6 பேர் இருந்தா போறோம், பல்லக்கு தூக்கன்னா 12 பேர் போயிடுவாங்க கைமாத்தி தூக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த அதிகார பகிர்வுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஒன்னும் பினான்ஸையும் பிடபிள்யூடியையும் சம்போர்டையும் கொடுத்துட போறது இல்லை. கொசு ஒழிப்பு அமைச்சர் அப்படின்னு போட்டுட்டு ஒருத்தர் அமைச்சர் ஆக்கிடலாம். சிம்பிள். அவர் என்ன பண்ண போறாரு? கொசு ஒழிக்க போறாரு. மேட்டர் முடிச்சு. அமைச்சர் தானே, காரெல்லாம் ஒண்ணு தானே, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லையே. சோ அதிகார பகிர்வு அப்படிங்கறத வந்து நேர்மையா பண்ணா நல்லது, அல்லது சிறுமையா கூட பண்ணலாம். 2யும் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால அதிமுக பிஜேபி கூட்டணி எனக்கு தெரிந்த வாய்ப்புகள் இல்லை. இவங்க ஆனா திமுக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது சிறுபான்மையிட்ட போய் இதை பாருங்க, அவங்க 2 பேரும் ஒண்ணுதாங்க, நீங்க எப்படியாவது என்ன நம்புங்க ப்ளீஸ், நான் எவ்வளவு கொள்ளடிச்சாலும் நீங்க எனக்கே ஓட்டு போடுங்க, அவங்க 2 பேரும் ஒண்ணுதாங்க, சும்மா பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரி கதை விடுறாங்க, நீங்க ஏமாந்துடாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு சிறுபான்மையினர். இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டன்ட்ட போய் பிஜேபி ஒண்ணு சாப்பிட்டுரும், அவ்வளவுதான். பிஜேபி எவ்வளவு தெரியுமா, இந்தியா பூரா இருக்கு, உன்னை அப்படியே கவிரும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டரை ஏமாத்துற வேண்டிய இந்த சின்னத்தனமான வேலையை திமுக தான் பண்ணிட்டு இருக்கு. பட் அதிமுக தொண்டனுக்கு ஒண்ணு தெரியும், நிதிஷ்குமார் 3 முறை ஜம்ப் பண்ணிட்டு போனாரு. இன்னைக்கு நிதிஷ்குமார் தான் சிஎம். அவருக்கு சீட்டு வந்து அவருக்கே தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. சிவசேனா எடுத்துக்கோங்க, பால் தாக்கரேக்கு அப்புறம் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பவே முடிச்சிருக்க முடியும் அந்த சிவசேனாவை, முடிக்கணும்னு நினைச்சிருந்தா. ஆனா அப்படி பண்ணாம அவங்களோட அழகா கூட்டணியை கொஞ்சம் லேட்டா முடிச்சாங்க. ஆமா, இல்ல லேட்டா முடிக்கல, கரெக்டா புரிய வச்சு ஆரம்பிச்சாங்க. வேற ஒண்ணு 3 தேர்தலுங்க, 3 தேர்தல் கூட்டணியில ஜெயிச்சுட்டு
முதல் முறை அவர் வந்து தப்பு பண்றாரு, 2வது முறை சரத்பவாரோட சேர்ந்து பண்றாரு, 3வது முறை பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் காட்சி அமைக்கிறது, இதெல்லாம் சாதாரணமா ஒரு கட்சி வந்து பொறுமையா டீல் பண்ற விஷயமே கிடையாது அரசியல்ல. அவ்வளவு பெரிய இடத்துல 18 மாநிலத்துல ஆளுகின்ற ஒரு பிஜேபி அப்படி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இது அதிமுக தொண்டனுக்கு புரியணும். எங்கேயுமே பிஜேபி மாநில கட்சியை சிதைத்து விட்டு, மாநில கட்சியை முழுங்கி விட்டு செய்யணும்னு நினைத்ததே கிடையாது, என்னைக்குமே நினைத்தது கிடையாது. இதுல ஒரு லாபம் இருக்கு. இந்த மாநில கட்சி எல்லாமே கூட்டு குடும்ப கட்சிகள், அதனால என்ன ஆகும்னா அப்பாக்கு அப்புறம் பையன் தான் வருவான், ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம், ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. அதையும் ஒரு காரணமா சொல்றேன். சோ அதிமுக தொண்டனை கவருவதற்காக, சிறுபான்மையினர் வாக்க தக்க வைக்கிறதுக்காக திமுக பண்ற இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான கயமையான ஒரு கேவலமான அரசியல் தந்திரங்கள் வந்து எடுபடாம இருக்கும் நான் நம்புறேன். அதுக்கு அதிமுக, தவேக, விசிக கூட்டணி வந்தாலும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. பிஜேபி சார், அதிமுக, தவேக, விசிக நீங்க சொல்ற ஒரு ஃபார்முலா கூட்டணி வந்தா பிஜேபியோட நிலைமை என்ன? பாமக எந்த பக்கம்? சோ விசிக இங்க இருந்தா பாமக ஆட்டோமேட்டிக்கா வெளியில தான் இருக்கும். அது வந்து நேச்சுரல் விஷயமா போனா, விசிக வெளியில வந்தா பாமக திமுகவுடன் சேருமா, பாஜகவுடன் சேருமா? இல்ல, பாமகக்கு இப்ப ராஜ்யசபா சீட் ரொம்ப முக்கியம். இந்தியா பூரா ராஜ்யசபா சீட்டை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். வேற யாருக்குமே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நிறைய மாநிலங்கள்ல அவங்க ஆள்றாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக அன்புமணி வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா கமலஹாசன் மாதிரி இந்தாங்க இதாங்க அந்த டிவி, இதாங்க அந்த ரிமோட்டு, தெரியாம உடைச்சிட்டேன், இந்தாங்க ப்ளீஸ் எடுத்து வச்சுட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு கேட்கிற ஆள் இல்ல. இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு இது வேணும், அங்கீகாரம் வேணுங்கிறதுல அவர் உறுதியா தான் இருக்காரு. அவங்க அப்பா அதை விட ரொம்ப உறுதியா தான் இருக்காரு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போ பிஜேபி பாமக கூட்டணி ஏன் சேரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 13 தொகுதிகள்ல 2வது நிலைக்கு வந்தது பாருங்க பிஜேபி போன தேர்தல்ல. அது இன்ட்டு 6, அதாவது 76, 78 சீட்ல நீங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாமகவோடு இணைந்தது ஒரு விதத்துல சௌரியமாக இருந்தது. பாமகன்னு தனி வாக்குகள் கிடையாதுங்க. பாமக வந்து மாத்தி மாத்தி கூட்டணி வைத்ததுனால தனி வாக்குகள்னு அது கிடையாது. ஆனால் மக்கள் அபிமானம் டுவர்ட்ஸ் வன்னியர் கட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது ராமதாஸ் அல்லது அன்புமணிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல. 2016லயே திமுக வந்து பாமக வேலை செய்யறவங்க நிறைய பேரை இழுத்துருச்சு, தேமுதிக வேலை செய்யற நிறைய பேரை இழுத்துருச்சு, அது வேற விஷயம். இந்த கள பணியாளர்கள் எல்லாம் தூக்கிடுச்சு. ஆனால் ஒரு தேர்தல்னு வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் திமுகவை உட்கார வச்சது இல்லை. சோ இந்த 2026ல முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னா பாமக பிஜேபி ஒரு கூட்டணி, பாமக பிஜேபி வாசன் ஒரு கூட்டணி இருந்தாலே பிஜேபி 80 சீட்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டே பண்ணணும். அந்த 80 சீட்டுக்குள்ள பாமகவுக்கும் வாசனுக்கும் நேர்மையா சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 154 தொகுதிகள்ல அது வந்து ட்ரையல் எடுக்கலாம், ட்ரையல் நிறைய எடுக்கலாம். கான்சென்ட்ரேட் டுவர்ட்ஸ் அந்த 80 தான். அந்த 80 சீட்ல வந்து பிஜேபி வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு சாத்தியம். ஏன் தெரியுமா? திமுக ஒரு கூட்டணி பல்லக்கு தூக்கிகளோட வச்சிருக்கு, அதிமுக, தவேக, விசிக ஒரு கூட்டணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துல விஜய் எடுக்க போறது எல்லாமே திமுக ஆதரவு பெண்கள் ஓட்டை தான் தூக்க போறாரு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் அதிமுக தூக்க போகுது. சோ இது ரெண்டுமே அந்த 60க்குள்ள இருக்கக்கூடிய சதவிகிதம் தான், 60 தாண்டி இல்ல. இந்த 60 தாண்டி ஒரு 40 இருக்கு பாருங்க. அந்த 40 நோக்கித்தான் திமுக எவ்வளவு தூரத்துக்கு நகருது, அதிமுக எவ்வளவு தூரத்துக்கு நகருது, பிஜேபி எத்தனை தூரத்துக்கு நகருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 23,400 கோடியை செலவு பண்ணாங்கன்னா திமுகவால கண்டிப்பா வெற்றி பெற்ற முடியும். ஏன்னா நீங்க அவங்கள தேர்தல் ஆணையத்தெல்லாம் வச்சு பிடிக்க முடியாது. டாஸ்மாக்ல வந்து ஒருத்தன் வருவான், நான் தான் பழனிசாமி, இந்தா 30,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, தேங்க்யூ, கிளம்பி போயிடுவான். இன்னொருத்தர் வருவா, ஏய் நான் தான் ஜேம்ஸ், இந்தா 40,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, கிளம்பி போயிடுவான். இந்த பணத்தை எடுத்துட்டு அவன் பணப்பட்டுவாடை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ரொம்ப ஈஸி. நீங்க இவனை எப்படி பிடிப்பீங்க? ஒரு டாஸ்மாக்லயும் 2 போலீஸை வச்சு போறவனை ஃபுல்லா செக் பண்ணி பணத்தை எடுத்துட்டு போறானான்னு பாத்தீங்கன்னா தான் முடியும். 4,863 டாஸ்மாக் கடைகள் இருக்கு அல்லது 5,000 சொச்சம் இருக்குன்னா 10-15,000 பேர் கமாண்டோஸை போட்டு அந்த ஒரு மாதம் டாஸ்மாக்ல இருந்து வெளில போறவங்க கையில பணம் இருக்கக்கூடாது, கட்டா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா தான் உங்களால பிடிக்க முடியும். பட் மாநில அரசு சொல்லாமல் மத்திய அரசு அதை பண்ண முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்லாமல் மத்திய அரசு அதை பண்ண முடியாது.
மாநில அரசு ஆட்களை வைத்துக் கொண்டுதான் அதை பண்ணணும். சோ உங்களுக்கு வழக்கமா இந்த கஞ்சாலாம் பிடிப்பாங்களே ஏர்போர்ட்ல 100 கிலோ விட்டுட்டு 10 கிலோ காட்டி பிடித்து விட்டோம் அப்படின்னு இப்ப அந்த மாதிரிதான் உங்களுக்கு மாட்டோம். சோ இதையெல்லாம் மீறி ஒரு தேர்தல் நடக்கணும்னு சொல்றது போது நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா 2026 தேர்தல் உற்று நோக்கப்படும். ஆனால் 2026 தான் உங்களுக்கு பினல்டிமேட் தேர்தல். ஃபைனல் தேர்தலுங்கிறது 2031 தான். சார் இதுல இன்னொரு கேள்வி வருது. அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து பிரஸ் மீட்ல ரொம்ப ரொம்ப குறிப்பா அவர் சொல்றாரு, எங்களை நம்பி டிடிவி இருக்காங்க, எங்களை நம்பி ஓபிஎஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் நான் கைவிட முடியாது, எங்களை வந்து நோட்டா கட்சின்னு சொன்னாங்க, எங்களை தீண்டத்தக்க கட்சின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா பேசினார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து திமுக அடிப்பதுதான் எங்களின் முதல் குறிக்கோள்னு சொன்னார். 2 days கழிச்சு இப்படி சொல்லும் போது அவருக்குமே எடப்பாடிக்கு வந்து டிவிக்கே தான் ட்ரை பண்ண, நம்ம ட்ரை பண்ணலான்றது தெரிஞ்சிருக்கு. உஷாரா இருக்காரோ அவரு? இல்ல இல்ல இல்ல, உண்மையை சொல்றேன். முந்தானத்துக்கு 2 பேரும் பேசினது, இவரும் திமுக தான் எதிரின்னு சொன்னது, இவரும் திமுக தான் எதிரின்னு சொன்னது வெறும் கோயின்சிடென்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் தான். இப்ப மமதாவை கேட்டீங்கன்னா மோடி தான் எதிரின்னுவாங்க, கெஜ்ரிவால் கேட்டா மோடி தான் எதிரிவாங்க. மமதா ஓவர் நைட் போட்டுட்டு அங்க இருக்கிற காங்கிரஸ் முடிக்க நினைப்பாங்க. கெஜ்ரிவால் ஓவர் நைட் எல்லாம் நல்லா காபி டீ எல்லாம் போட்டுட்டு பஞ்சாப்ல எப்படி காங்கிரஸ் வராம பாத்துப்பாரு. ஆனால் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு, மோடி தான் எதிரி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் கூட அதைத்தானே சொல்லுவாங்க. அதுதானே அவங்க மோட்டோவாவே வச்சு இந்தி கூட்டணியோட மோட்டோவே என்ன, மோடியை விரட்ட வேண்டும், இதுக்குதானே அவங்க வந்தாங்க. சோ அதை கண்டிப்பா சொல்லியிருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, பிஜேபி கிட்ட அதிமுக என்ன செய்யணுங்கிறத நீங்க சொல்லாது, அது நியாயம் இல்லை. அதிமுக கட்சிக்குள்ள ஒரு ஓபிஎஸ் கொண்டு வரணுமா, டிடிவியை கொண்டு வரணுமா, சசிகலா மாட்ட போய் திருப்பி துணைவேந்தர்கள் அம்மா நீங்க அரசியலுக்கு வந்தாதாம்மா அப்படின்னு நிக்கணுமாங்கிறதெல்லாம் அவங்க பிரச்சனை. நீங்க வந்து சீட்டு பிரிச்சுக்கும் போது, ஒரு உதாரணத்துக்கு நம்ம போன செப்டம்பர் இல்ல 2023 ஏப்ரல்ல இருந்து நாம சொல்லிட்டு இருந்தோம், பாராளுமன்றத்தை மட்டும் 25-15 பிரிச்சுக்கிட்டு ஏடிஎம்கே அந்த 25 யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு 15 பிஜேபி யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கணும்னு வந்துருச்சுன்னா பிஜேபி, டிடிவி, ஓபிஎஸ், கிருஷ்ணசாமி, வரிசையா அந்த பாரிவேந்தர் இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு பியூட்டிஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்கலாம். அலையன்ஸ்ல 2ஆ பிரிச்சுக்கிட்டு இது 25 நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ரெட்டலையில் நில்லு, 15 நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், தாமரையில் நிக்கிறோம், நாம 2 பேரும் கூட்டணி, சிம்பிளா பண்ணியிருந்திருக்கலாம். அதை இப்ப 234லயே அதே மாதிரி பண்ணலாம். நீ வந்து 27 தொகுதிகள்ல 2வது வந்தியா, இன்டூ 6 156 160 வச்சுக்கோங்க. நான் வந்து இதுல வந்தனா நான் வந்து இவ்வளவு, சோ 150 84. நீ அந்த 150ல யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுத்துட்டு போ, அதுவும் பிரச்சனை. இந்த 84ல நான் டிடிவிக்கு கொடுக்குறேன், தினகரனுக்கு கொடுக்குறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ அவங்க இடத்துல வந்து ஓட்டு கேட்கணும்னு நினைக்காத. இந்த கலை யதார்த்தத்தை வேணா ஒருத்தர் சொல்லலாமே ஒழிய, என்ன நம்பி ஓபிஎஸ் வந்துட்டாரு அதனால நீங்க அதிமுக சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக அடிப்படையில அவங்க வந்து ஒரு குடும்ப கட்டுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ அண்ணா அதிமுக அவ்வளவு நேசிக்கிறவங்களாக இருந்தா அது தோத்து போறதுக்காக வேலை செஞ்சிருப்பாங்களா? ஜெயிக்கிறதுக்காக வேலை செய்யாம இருக்கலாம். சார் எனக்கு கோபம் இருக்குது, உங்க சேனல்லே ஒருத்தர் கோபப்படுறாரு, வெளில போயிடுறாரு, நடராஜ் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு, நாகராஜா வரவே கூடாது அப்படிங்கிறாரு, அது அவருடைய விருப்பம். ஆனால் நாகராஜை தோற்கடிக்கணும்னு அவர் வேலை செஞ்சாருன்னா அவர் எப்படி நீங்க வந்து சாமானியருடைய ரொம்ப முக்கிய தொண்டர்னு சொல்லுவீங்க? சோ இவர் தோக்கணும்னு தானே இவங்க வேலை செஞ்சாங்க. ஊழலை சொன்னாங்க, 11 பேரை வச்சு விளையாடினாங்க, ஒரு தேர்தலையே நாசப்படுத்தினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. சோ அதிமுக என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. ஒரு கூட்டணியில யாரு வேணாலும் வரலாம் இல்ல, உங்களுக்கு பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ வரலாம் இல்லையா? இப்ப நாளைக்கே பிஜேபி வந்து இவரு எடப்பாடி ஐயா சொல்றாரு எஸ்டிபி எங்களுடைய கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறாரு. பிஜேபி சும்மா கேட்டுட்டு இருக்குமா? கேட்டுட்டு இருக்காரு. பட் வேற வழி இல்லைங்க, எஸ்டிபிக்கு இத்தனை இருக்குங்கன்னு இவரு எடப்பாடி ஐயா சொன்னாருன்னா உங்க 160ல இருந்து எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. நோக்கம் வந்து திமுக ஒழிக்கணும். திமுக கட்சியை ஒழிக்கிறது ஒரு வேலையே இல்ல நாகராஜி, நான் சிம்பிளா சொல்றேன். அதை 5 வருடம் ஒரு நாள் தமிழக மக்கள் வைத்துக் கொண்டதே இல்லை, ஒரு வாட்டி கூட வைத்துக் கொண்டதில்லை எம்ஜிஆர் வெளில வந்ததுக்கு அப்புறம். ஆனால் அந்த 23,400 கோடி எப்படி ஃபேஸ் பண்றது? 100 கோடி ரூபாய் சல்லிசா போகும் டாஸ்மாக்ல இருந்து, சும்மா பரவலா போகும். எங்க போய் தடுப்பீங்க? பணத்தை வாங்கிட்டு இருக்கிறவன்ட்ட என்னன்னு போய் நீங்க சொல்லுவீங்க? அவன் மாட்டுக்கு 10% ஓட்டுக்கு தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
10% ஓட்டுக்கு தான் இதை பண்றாங்க. மீதி 90 வந்து உங்களுக்கு வாங்க மோதலாம் அப்படிங்கிறாங்க. இந்த 10 சேஃப். இதை தவிர திமுக வாக்குகள், இதை தவிர அதிமுக எதிர் வாக்குகள் எப்படி பண்றது? சோ இந்த 23,400 கோடியை தட்டி எறியணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடந்தாங்க. நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் என்னுடைய வேலையை பாருன்னு சொல்லாம ஒழிய நீங்க டிடிவியும் இவங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றது வந்து நியாயம் இல்ல. எடப்பாடி ஐயா அதை மறுத்தாருன்னா அது ரொம்ப தப்பு. எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொள்றதுன்னா டிடிவியும் ஓபிஎஸ்சி நான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாருன்னா ரொம்ப தப்பு. எதுக்குன்னு சொல்றேன், ஓபிஎஸ் ஐயாவோட பிரச்சனை வந்த போது தூதுவர்களை அனுப்பி பேச முயற்சி பண்ணவர் தானே அவரு. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் தூக்கி போட்டாரு. இப்ப ஒண்ணும் தப்பு இல்லையே, கட்சியில ஒண்ணும் நீங்க சேர்த்துக்கலையே, அதுக்காக அவர் வாழவே கூடாதா? அவரு தூக்குல தொங்கணுமா? இது நியாயமான ஒரு விஷயம் இல்லை. சோ எடப்பாடி has to decide very clearly. நான் யாரு நீ யாருன்னு டிசைட் பண்ணி ஒரு கூட்டணி அமைத்துட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு கூட்டணி ஆட்சியில அவங்க அமைச்சரா வரக்கூடாதுன்னு சொல்லலாம், இந்த மாதிரி கண்டிஷன் போடலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் அவங்க அரசியல் வாழ்க்கையை நான் முடிச்சு விட்டுருவேன், இதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிற அணுகுமுறையில போறது நல்லதில்லை. ஐ திங்க் இவன் நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் ஒரு வரையில சொல்லணும்னா, இவங்க இன்னும் டேபிள்ல உட்காரல. they have not sat in the desk. டெஸ்க்ல உட்கார்ந்த உடனே 1 2 3 4 1 2 3 4 டிக்கு இன்டுன்னு அது ஒரு வேற தளத்துக்கு போயிடும். ஆனால் அந்த டெஸ்க்ல உட்காராம இருக்கிறதுக்கு காரணம் அதிமுக இன்னும் தாவேக்காவை பார்த்து காத்துக்கிட்டு ஒரு ஒன் சைடு லவ் நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்குமே அன்பார்ச்சுனேட்லி ஒன் சைடு லவ் உலக வாழ்க்கையிலே நீங்க பார்க்க முடியாது. அவனும் ஒன் சைடு லவ், ஆனா சொல்ல மாட்டான். நமக்கு இதயம் முரளி மட்டும் தான் தெரியும். இதயம் ஹீரோவும் ஒன் சைடு லவ் இருந்தா என்ன ஆகும்னு வேண்டாம். அந்த குழப்பத்துலதான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நாள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுவாங்கன்றத நம்ம நம்பலாம். ஆனால் கடைசி 4 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கூட்டணி சேர்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள முடிவு பண்றது நல்லது. சார், இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியா எடுத்துக்கலாம். எதிர்கட்சிகள்லாம் ஒரு துண்டா இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அவங்க ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கலன்னா கூட ஈஸியா ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்கட்சியில இருக்க எந்த அரசியல்வாதிக்கும் புரியவில்லையா? இல்ல நீங்க முதல்ல ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. திமுக இதனால ஜெயிக்கல. திமுக இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த எதிரிகள் எல்லாம் சிதைஞ்சிருக்காங்கிறதுனால ஜெயிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 தேர்தல் எடுத்துக்கோங்க. 2014 39 ஸ்வீப் பண்ணும்போது ஜெயலலிதாமா திமுக ஒரு பக்கம் தனியா நிக்குது, காங்கிரஸ் ஒரு பக்கம் தனியா நிக்குது, திமுக ஒரு 1-2 கட்சி இருந்தாங்க, இது ஒரு பக்கம் தனியா நிக்குது, பிஜேபி ஒரு கூட்டணி தனியா வச்சுட்டு நிக்குது. அதே மீறிதான் அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா அந்த இடத்துல திமுக 3வது இடங்கள் வந்த இடங்கள்லாம் இருக்கு தெரியுமா? அப்போ நீங்க இது ஒரு காரணம் இல்ல, வாக்கு பிரிஞ்சுட்டா உடனே ஒருத்தருக்கு சாஃப்டா போயிடுங்கிறது இல்ல. அவங்களுடைய 23,400 கோடி தான் முக்கியமான பிரச்சனை. அந்த பணம் வெளில வரக்கூடாது. அதை பணத்தை செலவு பண்ணி அவங்க ஜெயிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அவங்க கிட்ட பணம் இருக்கா, நீங்கள் பலத்தை சேர்க்க வேண்டிய அவசியத்துக்குள்ள வர்றீங்க. அதனாலதான் நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு நம்ம சொல்றோமே ஒழிய திமுகவை தோக்கடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்துதான் தோக்கடிக்கணுங்கிற அவசியம் இதுவரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது இல்ல. திமுக கூட்டணியோடையும் தோத்துருக்கு, திமுக கூட்டணி இல்லாம கூட்டணியோட ஜெயிச்சிருக்கு, கூட்டணியோட தோத்துருக்கு. ரெண்டுமே அதுக்கு நடந்திருக்கு. அதிமுக மட்டும்தான் தன்னுடைய வரலாற்றுல 2014-16 கூட்டணியே இல்லாம ஃபுல்லா ரெட்டையிலன்னு சொல்லி ஜெயிச்சது. அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மக்கள் கிட்ட நான் ஒண்ணு சொல்றேங்க, அவங்களுக்கு ஃபார்மேஷன் ஓரளவு கரெக்டா எடுத்துன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவோம். 80ல எம்ஜிஆருக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தானே 80லேயே திருப்பி ஆட்சி கழிச்ச உடனே டோட்டலா எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. வித்தின் 1 இயர் நடந்த விஷயம் தானே இந்த தேர்தல். அந்த தேர்தல் தானே, வேற என்ன நடந்துருச்சு? சோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணி எப்படி இருக்கணும்னு சொன்னா கொள்கை கூட்டணியா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. கொள்கை கூட்டணிங்கிறது எங்க இருந்து வரும்? அப்புறம் எதுக்கு எத்தனை பேர் தனியா கட்சி நடத்துறோம், எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாயிடலாம் இல்ல, அப்படி கிடையாது. ஆனால் அந்த சீட்டு பிரிச்சுக்கிறதுலயும் ஓட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அந்த விதத்துல கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிஜேபி அண்ட் பாமக 80 சீட்ல மட்டும் போக்கஸ் பண்ணி, அதிமுக தாவேக விசிக 160 சீட்ல மட்டும் போக்கஸ் பண்ணி கரெக்டா டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்களால ஈஸியா வெற்றி பெறும். ஆனால் அதிமுகவுக்கு மத்திய அரசனுடைய ஒத்துழைப்பு வேணும். எதுல? இந்த பணத்தோட வெளில வர்றாங்க இல்லையா, பணத்தோட வெளில வர்றவங்கள டார்கெட் பண்ணி தூக்குறதுக்கு கரெக்டான ஏற்பாடு பண்ணணும்.
இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க மட்டும் கார்ல உட்காந்து தேடிட்டு இருப்பீங்க, டே டிக்கியை தர அப்படின்னு. அவன் அங்கிருந்து 2 பாட்டில் வாங்கிட்டு கீழே 2 ஷார்ட்ஸ்ல வந்து பெரிய பேக்கெட் வச்சுட்டு 50,000 ரூபாய் எடுத்துட்டு வெளில போயிடுவோம். டாஸ்மாக்ல இருந்து நீங்க கொடுத்துடலாம். நீங்க இன்னைக்கு வசூல் ஆகுது இல்லைங்க, வசூல் ஆகுறதுல சாயங்காலம் கொடுத்து விட்டுறலாம். பணத்தை சென்னையில இருந்து கட்டிடுவாங்க. இன்னைக்கு வசூல் இந்த கடையில எவ்வளவு ஆச்சோ அதை சென்னையில இருந்து கட்டிடுவாங்க, கணக்கு முடிஞ்சிடும். சோ ரொம்ப ஈஸியா அவங்க பண்றாங்க இந்த டார்கெட். அதை அப்போஸ் பண்ணி தான் ஆகும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம் 2023ல 25-15 பிரிச்சுட்டு வேலை செஞ்சா ரொம்ப ஈஸி ஆயிடும், நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற கேள்வியே இல்லைன்னு நம்ம சொன்னோம். அப்ப எடப்பாடி ஐயாவுக்கு கேட்கல. அதுக்கப்புறம் 3வது முறை ஜெயிச்சு இன்னைக்கு எத்தனையோ மாநிலங்கள் ஜெயிச்சதுக்கு பிறகு அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்குங்கிறத நம்ம நம்புறோம். அவர் தனியா தாவேக்காவை கூட்டிட்டு போய் ஒரு கூட்டணி அமைச்சா கூட ரொம்ப சந்தோஷம். 160ல மட்டும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு 80ல நாம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்றது ஒரு விஷயத்த பார்த்தா பாஜகவும் அதிமுகவும் தாவேகா சேர்றனா தான் இந்த கூட்டணி வரும், இல்லைன்னா வராது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு இன்றைய அரசியலை வந்து நம்ம பார்க்குறோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.